முகல்ஸில் ஹுமாயூன் பற்றி பார்ப்போம். பாபருடைய பையன்தான் ஹுமாயூன். ஹுமாயூன் ஆட்சியை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 1530 இருந்து 1540 முடிய. செகண்ட் ஒன் 1555 இருந்து 1556 முடிய. ஹுமாயூனோட பிரதர்ஸ் கம்ரான், அஸ்காரி, ஹிண்டல் இவங்க 3 பேரையும் ஒழுங்காக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹுமாயூன் பாபருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஹுமாயூன் டெல்லியில் ஆட்சி பண்ணும்போது டெல்லியோட அவுட்ஸ்கிட்டில் ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவார். அந்த நகரத்தின் பெயர் தீன்பனா. தீன்பனான்ற நகரத்தில் ஒரு அரண்மனை கட்டுவார். அரண்மனையின் பெயர் தீன் இ பானா. ஹுமாயூன் டெல்லியை ஆட்சி பண்ணும்போது ஹுமாயூனுக்கு 2 எதிரிகள் இருப்பாங்க. குஜராத்தை சேர்ந்த பகதூர் ஷா, பெங்காலை சேர்ந்த ஷேர்கான். இதில் ஷேர்கான் தான் ரொம்ப முக்கியம். ஷேர்கான் சுனார் கோட்டையை தாக்குறனால ஹுமாயூனுக்கும் ஷேர்கானுக்கும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதன் அடிப்படையில் 2 போர்கள் நடக்கும். 1539 பேட்டில் ஆஃப் சௌசா, ஹுமாயூன் விசஸ் ஷேர்கான். இதில் ஷேர்கான் தான் ஜெயிக்கிறாரு, ஹுமாயூன் தோற்று போயிடுவார். 1540 பேட்டில் ஆஃப் கனோஜ், ஹுமாயூன் விசஸ் ஷேர்கான். இதுலையும் ஷேர்கான் தான் ஜெயிப்பார், ஹுமாயூன் தோற்று போயிடுவார். 1540 இருந்து 1545 முடிய ஹுமாயூன் நாடற்ற அரசராக சுற்றிக்கிட்டு இருப்பார். 1542 ஹுமாயூனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேரு தான் அக்பர். 1545 ஹுமாயூன் இந்தியாவை விட்டு பாரசீகத்துக்கு ஓடுறாரு. பாரசீகத்தில் சா தாமஸ் பண்ற அரசர் ஹுமாயூனுக்கு உதவி பண்ணுறாரு. இவரோட உதவி மூலியமாக 1555 ஹுமாயூன் மறுபடியும் டெல்லியை நோக்கி பயணிக்கிறாரு. 1555 பேட்டில் ஆஃப் சிர்ஹிந்த், ஹுமாயூன் விசஸ் சிக்கந்தர் ஷா. இந்த பேட்டில் ஹுமாயூன் ஜெயிக்கிறாரு. மறுபடியும் டெல்லியில் ஹுமாயூன் ஆட்சியை பிடிக்கிறாரு. 1555 ஹுமாயூன் இந்தியாவுக்குள்ள வரும்போது 2 மினியேச்சர் பெயிண்டர்ஸை உள்ள கூட்டிகிட்டு வந்திருப்பார். அவர்களின் பெயர் அப்துல் சமத், மீர் சையத் அலி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. 1556 ஹுமாயூன் இறந்து போகிறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய கோட்டையில் ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய படியில் இடறி விழுந்து இறந்து போகிறாரு. இவர் இறந்ததை பேஸ் பண்ணி ஸ்டான்லி லேண்ட்பூல் அப்படின்ற ஹிஸ்டாரியன் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று சொல்லியிருப்பார். அந்த கூற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஹுமாயூன் பற்றின டேட்டா. இது மாதிரி நிறையா டேட்டா தெரிஞ்சுக்கணும்னா நிக்டோ ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாஸ், உங்களுக்கான கேள்வி, தாஜ்மஹால் கட்ட எத்தனை வருடங்கள் ஆனது? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.